வணக்கம். தினசரி வானிலையும் அதனை சார்ந்த அறிவியலும். இன்று நவம்பர் 23 கார்த்திகை 8. தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை. இன்றைய வானிலை அமைவில் நிகழ்வின் நகர்வுகள் எப்படி, ஏற்படுத்த போகும் கனமழை, மிக கனமழை, அதிகனமழை, காற்றுடன் மிக கனமழை எங்கெல்லாம், மாவட்டங்கள் வாரியான நமது வானிலை விளக்கம். வணக்கத்துடன் சி. அண்ணாதுரை. இன்று அதிகாலை 4 மணி வானிலை அமைவின்படி தென்கிழக்கு வங்கக்கடலில் சுமத்ரா தீவு அருகே உருவாகி நகர்கிறது குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை. இந்த நிகழ்வினுடைய நகர்வுகள் பெரும்பாலும் தற்போது மேற்கு நோக்கி இருக்கிறது, மேற்கு நோக்கி நகர்கிறது. நாளைய தினம் நாளை பிற்பகல் மாலைக்குள் இந்த நிகழ்வானது தெற்கு மத்திய வங்கக்கடல், அதாவது தென்னிலங்கைக்கு தென்கிழக்கில் சுமார் 600 கிலோமீட்டர் தொலைவிற்கு வந்தமையக்கூடும். அந்த நிலையில் இது ஒரு ஆழ்ந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக படிப்படியாக வலுப்பெறக்கூடும். 25ஆம் தேதி இது தென் இலங்கை நெருக்கமாக வந்தமைய ஒரு தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று இது தென்னிலங்கையின் கரையோர பகுதிகளை கரை கடந்து அல்லது கரை நகர்ந்து கடல் நிலம் என கரை நகர்ந்து வரும் 26ஆம் தேதி ஒரு ஆழ்ந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று வட இலங்கைக்கு மிக நெருக்கமாக வந்தமைய இது வட இலங்கையின் மீது முழுமையாக கரை நகர வாய்ப்பு. அடுத்த கட்டமாக மல்லிப்பட்டினத்திற்கும் காரைக்காலுக்கும் இடைப்பட்ட பகுதிகளை இது கரை நகர வாய்ப்பு. பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்கள் வழி இது நகர்ந்து சற்றே வலுக்குறைந்து ஒரு தாழ்வு பகுதி அல்லது ஒரு சுழற்சியாக கடலுக்குள் விடுபட்டு மீண்டும் கரை நகர வாய்ப்புகள் இருக்கலாம். இந்த நகர்வுகள் 27, 28 தேதிகள் வரை நீடிக்க, 29, 30 இந்த தேதிகளில் மத்திய மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் வழி இந்த சுழற்சியானது அரபிக்கடல் நோக்கி நகர்ந்து ஒரு தாழ்வு பகுதியாக தெற்கு கேரள பகுதிகளுக்கு அப்பால் நீடிக்க வாய்ப்பிருக்கிறது. மேலும் 3 முதல் 4 தினங்களுக்கு இது அரபிக்கடலில் இருந்து கொண்டு மழைப்பொழிவை ஏற்படுத்தவும், அதாவது டிசம்பர் 3 அல்லது 4ஆம் தேதி வரை மழைப்பொழிவை தமிழக மாவட்டங்களில் பரவலாக்கவும் வாய்ப்புகள் இருக்கின்றன. தற்போதைய நிலையில் இது இந்த நிகழ்வினுடைய பயண காலம் வரக்கூடிய டிசம்பர் 3ஆம் தேதி வரை நீடிக்கக்கூடும். தற்போதைய நிலையில் இருந்து 23ஆம் தேதி இன்றைய தினத்தில் இருந்து வரும் டிசம்பர் 3ஆம் தேதி வரை பயண காலமானது தற்போது கூறிய வகையில் இருக்கலாம். இப்போ மழைப்பொழிவு எப்போதிலிருந்து எங்கெல்லாம் தொடங்கும் என பார்க்கலாம். இன்றைய தினமே மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது ஒரு சில டெல்டா மாவட்டங்கள், அதாவது நாகப்பட்டினம், திருவாரூர் இந்த மாவட்டங்களினுடைய கடலோர பகுதிகளில், தெற்கு கடலோர பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மழைக்கு வாய்ப்பு இருக்கலாம். அதே போல புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள், ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளிலேயும் சற்று உள்பகுதிகளிலேயும் வாய்ப்புகள் இருக்கக்கூடும். அதே போல நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களினுடைய கடலோர பகுதிகள், கிழக்கு கடலோர பகுதிகளிலேயும் ஒரு சில இடங்களில் மழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும். நெல்லை, குமரி மாவட்டங்களினுடைய தெற்கு பகுதிகளில் சற்று கூடுதல் வாய்ப்புகள் இன்றைய தினம், நேற்றே நல்ல மழைப்பொழிவு கிடைத்திருக்கலாம். தெற்கு பகுதிகளில் இன்றைய தினம் அத்தகைய வாய்ப்புகள் இருக்கக்கூடும். நாளை 24ஆம் தேதி இதே வானிலை நீடித்தாலும் பனிப்பொழிவு கொஞ்சம் விலகும். கடலோர மாவட்டங்களில் விலகும், டெல்டா மாவட்டங்களில் விலகும்னா முழுமையாக விலகிறாது. அந்த தீவிர பனிப்பொழிவு சற்று விலகும். தீவிர பனிப்பொழிவினுடைய தாக்கம் குறையும். தென் கடலோர மாவட்டங்களிலேயும் ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி வரை அந்த தாக்கம் குறையும். அவ்வளவுதான். மழைப்பொழிவும் கடலோர பகுதிகளில் இன்று போல் நாளையும் வாய்ப்புகள் இருக்கின்றன. 25ஆம் தேதி நிகழ்வானது தென்னிலங்கையின் ஊடே நகரும் போது அது தென் மாவட்டங்களில் நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம்
இந்த மாவட்டங்களில் நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்கள் கடலோர பகுதிகள் மற்றும் அதனை சார்ந்த உள்பகுதிகள் கூட நல்ல மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கலாம். அதே போல தான் புதுக்கோட்டை மற்றும் இதர டெல்டா மாவட்டங்களினுடைய கடலோர பகுதிகள் மற்றும் அதனை சார்ந்த உள்பகுதிகளில் 25ஆம் தேதி காலை முதலே வாய்ப்புகள் இருக்கக்கூடும். பிற்பகல் மற்றும் மாலை நேரத்தில் டெல்டா மாவட்டங்களில் 25ஆம் தேதி பிற்பகல் மற்றும் மாலை நேரங்களில் டெல்டா மாவட்டங்களில் அநேக மாவட்டங்கள் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை இந்த மாவட்டங்கள் சார்ந்தும், ராமநாதபுரம், நெல்லை, தூத்துக்குடி இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் மழைப்பொழிவு சற்று விரிவடையும். 25ஆம் தேதி மாலை இரவு. நள்ளிரவு அதிகாலை, அதாவது 26ஆம் தேதி அதிகாலை தொடங்கி இந்த மழைப்பொழிவுடைய தாக்கம் வலுவடையும். ஏற்பட்டிருக்கக்கூடிய மாவட்டங்களில் வலுவடையும். காற்றுடன் மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கலாம். அதாவது காற்றுன்னா பெரிய அளவில் இல்லை. தென் கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரை 40 முதல் 50 கிலோமீட்டர் என்ற வேகத்தில் ஒரு தரைக்காற்றுடன் இந்த மழைப்பொழிவு ஏற்படலாம். புதுக்கோட்டை மற்றும் இதர டெல்டா மாவட்டங்களில் புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் இந்த மாவட்டங்களினுடைய தெற்கு பகுதிகளில் மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் என்ற வேகத்திலும் ஒரு சில இடங்களில் 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்திலும், அதாவது கடலோர பகுதிகளில் கனமழை பொழிவிற்கு 26ஆம் தேதி முற்பகல் வாக்கில் வாய்ப்புகள் இருக்கிறது. முற்பகல், பிற்பகல், மாலை வரை கூட இந்த வாய்ப்புகள் இருக்கக்கூடும். இந்த காற்றினுடைய வேகம் என்பது பெரும்பாலும் 40 முதல் 50, 50 முதல் 60, அதிகபட்சமாக ஒரு சில கடலோர பகுதிகளில், அதுவும் வடக்கு கடலோர பகுதி தொடர்ச்சியினுடைய வடக்கு பகுதிகளில் ஒரு சில பகுதிகளில் தான் அத்தகைய வாய்ப்பு 60லேருந்து 70 என்ற அளவில் இருக்கும். பெரும்பாலும் 60க்கு கீழேயே இருக்கும். இந்த காற்றினுடைய வேகம் என்பது மரக்கிளைகளையே வளைய செய்யும், அவ்வளவுதான். முருங்கை போன்ற இலகுவான மரங்களை தவிர இதர மரங்களினுடைய மரக்கிளைகளை சற்றே வளைய செய்யும், அவ்வளவுதான். அதான் அதனுடைய தாக்கமாக இருக்கும். பெரிய அளவில் சேதத்தை எல்லாம் ஏற்படுத்த இந்த காற்றுக்கு வாய்ப்புகள் இல்லை. இந்த காற்றுக்கு வாய்ப்பில்லை. மழைப்பொழிவு, கணிசமான மழைப்பொழிவு, அதிகனமழை பொழிவாக இப்போ கூறிய மாவட்டங்களில் 26ஆம் தேதி முற்பகல் வாக்கிலேயே ஏற்பட தொடங்கும். அதாவது அநேக டெல்டா மாவட்டங்கள், புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய கிட்டத்தட்ட மத்திய பகுதிகள் வரை, ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய அநேக இடங்கள், சிவகங்கை மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகள், அதே போல நெல்லை, தூத்துக்குடி, குமரி இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் மிக கனமழை முதல் அதி கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அடுத்த கட்டமாக இந்த மழைப்பொழிவானது 26ஆம் தேதி முற்பகல் வாக்கில் இந்த மாவட்டங்கள் சார்ந்த உள் மாவட்டங்களில் பரவலாகும், வடகடலோர மாவட்டங்களிலும் தீவிரமடையும். 26ஆம் தேதி முற்பகலுக்கு பிந்தைய நிலையில் பிற்பகல், மாலை, இரவு இந்த நேரங்களில் விரிவடைவதோடு இந்த மழைப்பொழிவு அடுத்தடுத்த நிலைகளில் தீவிரமடையும். எங்கெல்லாம் பரவலாகும்? தென் மாவட்டங்களில், தென் கடலோர மாவட்டங்களில் ஏற்படக்கூடிய மழைப்பொழிவு அதன் உள் மாவட்டங்களுக்கு பரவலாகும். தென்காசி, விருதுநகர், மதுரை, தேனி, திண்டுக்கல் இந்த மாவட்டங்களுக்கும், டெல்டா மாவட்டங்களில் ஏற்படக்கூடிய மழைப்பொழிவானது மத்திய மேற்கு மாவட்டங்களுக்கும், அதாவது திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், கரூர், நாமக்கல், சேலம், ஈரோடு, கோவை, திருப்பூர் இந்த மாவட்டங்களுக்கும் பரவலாகும். நீலகிரி மாவட்டத்திலும் மழைப்பொழிவு இந்த நேரத்தில் ஏற்படக்கூடும். அதே போல வடகடலோர மாவட்டங்களில் ஏற்படக்கூடிய மழைப்பொழிவு அதனை சார்ந்த உள் மாவட்டங்களுக்கு வலுவடையும். 26ஆம் தேதி பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில் மாலை இரவு நேரங்களில் முற்பகல் பிற்பகலே வடகடலோர மாவட்டங்களில் மழைப்பொழிவுக்கு வாய்ப்புகள் ஏற்பட்டு இந்த மழைப்பொழிவு உள் மாவட்டங்களுக்கு விரிவடையும். முதற்கட்டமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, விழுப்புரம், கடலூர் இந்த மாவட்டம், பாண்டிச்சேரி பகுதிகள் இங்கெல்லாம் ஏற்படக்கூடிய மழைப்பொழிவானது இதனை சார்ந்த உள் மாவட்டங்களுக்கு 26ஆம் தேதி இரவு நள்ளிரவு வாக்கில் விரிவடையும். கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை,
வேலூர், திருப்பத்தூர் இந்த மாவட்டங்களுக்கு அடுத்த கட்டமாக மழை பரவலாக வரும் 27ஆம் தேதி காலை முற்பகல் இது இதர உள் மாவட்டங்களுக்கு கிருஷ்ணகிரி, தருமபுரி இந்த மாவட்டங்கள் வரையிலும் மழைப்பொழிவு வலுவடையும். ஆங்காங்கே கனமழை பொழிவாக வடக்கு உள் மாவட்டங்களிலும் கிட்டத்தட்ட கனமழை முதல் மிக கனமழை வாய்ப்புகளாக மத்திய மேற்கு மாவட்டங்களிலும் இருக்கக்கூடும். அதே போல வட கடலோர மாவட்டங்களிலும் கனமழை முதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும். அநேக டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதனை சார்ந்த உள் மாவட்டங்களில் அரியலூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்து அதிகனமழைக்கு வாய்ப்புகள் ஆங்காங்கே இருக்கக்கூடும். கடலோர பகுதிகளில் டெல்டா மாவட்டங்களினுடைய கடலோர பகுதிகளில் பெரும்பாலும் பரவலான அதிகனமழை பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போலதான் தென் கடலோர மாவட்டங்களிலையும் மிக கனமழை முதல் ஆங்காங்கே அதிகனமழைக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. இது குமரி, நெல்லை வரை இந்த வாய்ப்புகள் பொருந்தும். குமரி, நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம் இந்த மாவட்டங்கள் வரை இந்த வாய்ப்புகள் பொருந்தும். தெற்கு உள் மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் மிக கனமழை முதல் அதிக கனமழைக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. அது விருதுநகர், மதுரை இந்த மாவட்டங்கள் சார்ந்து அத்தகைய வாய்ப்புகள் இருக்கக்கூடும். அதே போல திண்டுக்கல் மாவட்டத்திலையும் அநேக இடங்களில் கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. பெரும்பாலும் பரவலான மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் உள்ளன. இது வரக்கூடிய 27ஆம் தேதி வரை இத்தகைய வாய்ப்புகள். 28ஆம் தேதி இந்த நிகழ்வானது சற்று வலு குறைந்து இது இந்த நிலப்பகுதி, கடல் பகுதி என நீடித்து மத்திய மாவட்டங்கள் மற்றும் தெற்கு மாவட்டங்கள் வழியாக இது அரபிக்கடல் நோக்கி பயணிக்கும். வலு குறைந்த இந்த நிகழ்வின் மூலமாக மழைப்பொழிவினுடைய தீவிரம் சற்றே குறைய தொடங்கும். 28ஆம் தேதி தொடங்கி குறைந்த, அதாவது மழைப்பொழிவினுடைய தீவிரம் குறைந்து மழைப்பொழிவு மேற்சொன்ன அனைத்து மாவட்டங்களிலையும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆங்காங்கே ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. 28, 29 இந்த தேதிகளில் இந்த நிகழ்வானது கரை முழுமையாக கடந்து இந்த அரபிக்கடல் நோக்கி 30ஆம் தேதி வாக்கில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அரபிக்கடலில், அதாவது தெற்கு கேரள பகுதிகளுக்கு அப்பால் நிலை வரக்கூடும். அந்த நிலையில் மீண்டும் மழைப்பொழிவை வரும் 30ஆம் தேதி தொடங்கி 28, 29 தேதிகளில் சற்றே வலு குறைந்த மழைப்பொழிவு, 30ஆம் தேதி சற்று விலகி 30ஆம் தேதி இரவு நள்ளிரவு வாக்கில் மீண்டும் மழைப்பொழிவை ஏற்படுத்த தொடங்கலாம். மழைப்பொழிவு சீரான மழைப்பொழிவாக, மிதமான மழைப்பொழிவாக கிட்டத்தட்ட அநேக மாவட்டங்களுக்கு இந்த வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த மழைப்பொழிவானது விட்டு விட்டு வரக்கூடிய மழைப்பொழிவாக வரக்கூடிய டிசம்பர் 3 அல்லது 4ஆம் தேதி வரை இந்த வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். இதுதான் இந்த நிகழ்வினுடைய நாம் எதிர்பார்க்கக்கூடிய நகர்வாகவும் ஏற்படுத்தக்கூடிய மழை வாய்ப்புகளாகவும் இருக்கிறது. எனவே இந்த நிகழ்வு பற்றிய புயல் அச்சம் எப்போதும் நான் கூறி வருவது தேவையில்லை. இது ஒரு புயல் அல்ல. தாழ்வு மண்டலமாக நெருங்கி வந்து சற்றே வலு குறைந்து கரை நகர்ந்து தீவிர மழைப்பொழிவை கிட்டத்தட்ட தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களுக்குமான ஏற்படுத்தி விலக இருக்கிறது. அவ்வளவுதான். இதுதான் நாம் எதிர்பார்க்கக்கூடிய நகர்வு. இதில் ஏதேனும் மாற்றங்கள் இருந்தால் அடுத்தடுத்த நகர்வுகளில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். மற்றும் ஒரு வானிலை விளக்கத்துடன் மீண்டும் இணைகிறேன். இணைப்பில் நீடித்த அனைவருக்கும் நன்றி.